ஹலோ ஹாய் கலக்கல் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப க்ளோஸ் ஆன வெப்சைட்னு சொல்லலாம் கலக்கல் சினிமா. அண்ட் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். நான் முரளிராம், ரக்ஷாராஜ் அவங்களே பேசுவாங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து தொப்பி ஃபிலிம் ஆடியோ ரிலீஸ் இங்கே இருக்குது. இந்த ஃபிலிம் பற்றி சொல்லும்போது டைரக்டர் வந்து யுரேகா சார், கேமராமேன் சார் வந்து கும்கி மைனா கேமராமேன் எல்லாருக்கும் தெரியும் சுகுமார் சார். இந்த ப்ரொடியூசர் ராஜா சார், மியூசிக் டைரக்டர் வந்து ராம் பிரசாத் சுந்தர் சார். இதில் வந்து வைரமுத்து சார் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்கு. ஸ்வேதா கார்த்திக் பாடியிருக்கு. இந்த ஸ்கிரிப்டுக்கு சொல்லும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட், அந்த எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது. கொரங்கணி லொக்கேஷனில் இருந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சீன்ஸ். ஓகே, என்னென்னா ஒரு ஹில்ஸ் மேலே ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அந்த ஹில்ஸ் மேலே வந்து ஒரு கார் போக முடியாது, ஆனால் வந்து ஜீப்பில் போயிட்டுருக்கு. அதில் வந்து மேலே போனால் அது வந்து இப்படி சாஞ்சு ரொம்ப கஷ்டமானா ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஆனால் என்னோட ஹீரோ முரளியை பற்றி சொல்லும்போது ரெண்டு பேரும் எப்படி நடிச்சிருக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். அந்த ஒரு சாங் இருக்குது, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சூப்பர் சாங் இருக்குது. ஒரு லவ்வபிள் சாங், சைலண்ட் மெலடி சாங். அந்த சாங்கில் நம்ம ரெண்டு பேரும் எப்படி பண்ணியிருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும். இனிமேல் வந்து உங்களே சப்போர்ட்டாக எல்லாருக்கும் நமக்கு தேவை இருக்குது. நாங்கள் நல்ல ஒரு டீம் வந்து ஒரு ஃபிலிம் நல்லா பண்ணி முடிச்சிருக்கு. இனிமேல் உங்களை சப்போர்ட், உங்களை ப்ரே பண்ணணும், எல்லாம் உங்களுக்கு கையில் இருக்குது. கண்டிப்பாக அவங்க வந்து பேசி வச்சு எழுதி வச்சு மனப்படம் பண்ணி இது பண்ணிட்டாங்க. தமிழ் சினிமாவுக்கு வந்து இன்னொரு நல்ல தமிழ் பேசக்கூடிய கதாநாயகி கிடைச்சதில் நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படணும். சச் அ பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸஸ். அண்ட் ரக்ஷா பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து பார்க்க அப்படி குழந்த மாதிரி இருக்காங்க, பட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து தாறுமாறு. நான் எல்லாத்த பற்றி அவங்களே சொல்லிட்டாங்க. பட் உண்மையாகவே இது வந்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து முதல் படம் தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி சண்டியர்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க, நானும் ஒரு 2-3 படம் பண்ணியிருந்தாலும் பட் இது வந்து தான் முதல் படம் எங்களுக்கு. அதில் ரொம்ப பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அண்ட் கீப் ராக்கிங். முரளி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ஏன்னா ஃபைட் சீன்லோக்கு நல்லா அடிபட்டு இருக்கு. ஆனால் லைவாக இருக்கு, என்னாலும் லைவாக போட்டு மிதிச்சாங்க நம்மளை. இவங்க பின்னாடி நின்று சப்போர்ட் கூட நல்லா அடிங்க அப்படின்னு வேறு சொன்னாங்க. பட் எனிவே பார்ட் ஜோக் இஸ் அ பார்ட். பட் ப்ளீஸ் வாட்ச் தி சாங் அண்ட் ஒருவர் வந்து சப்போர்ட் அவர் டீம். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கலக்கல் சினிமா. தேங்க்யூ. ஸோ என்னோட பேர் வந்து பரமராஜுங்க. தொப்பி படத்தினுடைய ப்ரொடியூசர் நான் தான். இந்த படம் வந்து யுரேகா சார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மதுரை சம்பவம், சோப்பு எனக்கு பிடிக்க போட்ட படங்களை எடுத்திருக்காரு. இந்த படத்தினுடைய கேமராமேன் மான் கராத்தே, மைனா, கும்கி போன்ற நல்ல சிறந்த படங்களை பெரிய பேனரில் எடுத்துகிட்டு இருந்தவங்க என்னோட படத்து கதையை கேட்டு இந்த படம் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவருக்கு இருந்த கால் ஷீட் எல்லாத்தையும் அதை டைட் பண்ணி எங்களுக்கு வந்து கால் ஷீட்டை கொடுத்து இந்த படத்தை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த பாட்டினுடைய சொல்லுவாங்க, ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம்னு. ஒவ்வொரு சீனை பார்த்தும் போதே தெரியும் எப்படி படமாக்கியிருக்காருன்னு. நீங்கள் இந்த படத்துக்கு ஒரு அமோக வரவேற்பு இருக்குன்னு உங்கள் பத்திரிகை சார்பாகவும் தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் டைரக்டர் யுரேகா பேசுகிறேன். தொப்பி படத்தினுடைய இயக்குனர். தொப்பி எனக்கு 3வது திரைப்படம். என்னுடைய முதல் படம் மதுரை சம்பவம், 2வது திரைப்படம் சிவப்பு எனக்கு பிடிக்கும். இந்த தொப்பியை பற்றி சொல்லணும்னா ஒரு வித்தியாசமான கதைக்களம். அது மட்டுமல்ல, ஒரு பின்னமினுத்துவ முறைப்படி தொலைந்து போன ஆதி தமிழர்களை குறித்த கதாபாத்திரங்களை தோண்டி எடுத்து ரகசியமான பல கலாச்சார சடங்குகளை பதிவு செய்யப்பட்ட ஒரு படம் தான் இந்த தொப்பி. ஒரு மண் சார்ந்த ஒரு திரைப்படம். இந்த படத்தில் வந்து முரளிராம், ரக்ஷா, GM குமார் சார், அருள்தாஸ் சார் போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவு என்னுடைய நண்பர் மைனா கும்கி திரைப்பட ஒளிப்பதிவாளர் M. சுகுமார் அவர்கள் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார்கள். அமெரிக்கா வாழ் தமிழர் ராம் பிரசாத் சுந்தர் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் அந்த படத்திற்கு திரைப்பட பாடல்களை எழுதியிருக்கிறார். இதை தயாரித்தவர் பரமராஜா அவர்கள். இதை ஆர்வமுடன் வாங்கி வெளியிடுகிறவர் நிமோ ஆர்ட்ஸ் புரொடக்ஷன் பாலு அவர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த படத்தை பார்த்த உடனே நிமோ ஆர்ட்ஸ் பாலு அவர்கள் இதை நான் வெளியிடுகிறேன் என்று சொல்லி முன்வந்து, இன்றைக்கே தெரியும் உங்களுக்கு சினிமாவினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி, பல திரைப்படங்கள் எடுக்கப்பட்டாலும் திரைக்கு வருவதிலே பல சிக்கல்கள். அவர் ஆர்வமாக இந்த படத்தை வாங்கி அதை வெளியிடுகிறார். இந்த படம் நிச்சயமாக அவருக்கு பிடித்தது போல உங்களுக்கும் பிடிக்கும். இது திரையரங்கம் வரும்பொழுது இந்த திரைப்படத்திற்கு ஆதரவு தந்து இதை வாழ்த்தும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
வணக்கம், சுகுமார் பேசுகிறேன். தொப்பி படத்தோட கேமராமேன். ஸோ என்னோட டைரக்டர் வந்து மதுரை சம்பவம் பண்ண டைரக்டர். ஸோ மதுரை சம்பவம் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டாவது காம்பினேஷன் சேம் அது ஒர்க் பண்ணதுனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. மதுரை சம்பவத்தை விட அதிகமாக நல்ல ஸ்கிரிப்ட் ஓரியன்டான இந்த தொப்பி வந்திருக்கு. ஸ்கிரிப்டுக்காக மட்டுமே இது நான் செலக்ட் பண்ணி ஒரு படம். அது இல்லாமல் எனக்கு இந்த ஃபாரஸ்ட் அப்படின்னு கொஞ்சம் ஈஸியாக வந்ததுனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. தேங்க்ஸ்.